பேசுவோம். நான் நவநீத் பேசுறேன். முதல் கட்ட கருத்து அவர்கிட்ட கேட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். நவநீத், எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன இந்த தேசிய கட்சிகள் எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கா இல்லை களம் மாறி இருக்கா? என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து திமுகவோட மேலே தான் வந்து ஜேர்னியை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கிறதே தோற்று வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த தமிழ்நாடு தேர்தல் கடந்து 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து அடுத்த 2029 பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும்ன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து பிஜேபிக்கு என்ன சீட் நம்பர் கொடுத்தாலுமே கூட வந்து அதை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. அதை அவர் சொல்கிற மாதிரி ஸ்கேல் அப் பண்ணி கொடுத்து ஒரு 30 சீட்டாக கொடுத்தா கூட அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா இடங்கள் கேட்குறாங்க. தினத்தந்தியோட அதை அகாமடேட் பண்ணுறது எடுக்கும்போது அதுக்கு ஒரு அதுதான் அதை அகாமடேட் பண்ணுறது ஏடிஎம்கேயோட சாய்ஸ். பட் என்னன்னா வந்து ஏடிஎம்கே வந்து இப்போ சார் சொல்ல மாதிரி கன்ஃபைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வரும்போது, ஏன்னா இந்த வாட்டி பாராளுமன்ற தேர்தல் தனித்தனியாக சந்திச்சாங்க. ஸோ அந்த தேர்தலில் வரும்போது, ஏன்னா பிஜேபியோடைய ஒரு பாலிசி என்னவா இருந்ததுன்னா, நீங்கள் கடந்த 3 இதுவும் எலெக்ஷன் 3.0 வரைக்கும் பார்த்தீங்க கூட கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் கூட வந்து அமைச்சர் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜேபி வந்து அதை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது அவங்களோட பாலிசியாகவும் இருந்திருக்கிறது. இப்போ இந்த வாட்டி இல்லை, அது நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கிடையாது. நான் சொல்றது அவங்க வந்து சட்டப்பேரவையில் வந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்களுடைய இந்த டேபிள் ஹஸ் பீன் க்ளீன் டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் கூடுதல் சீட்டு அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு அதுதான் தேவை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து பிஜேபி என்ன பண்ணுவாங்க, அதிமுக என்ன கொடுக்குறதோ அதே தானே காங்கிரஸுக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய. இல்லை, அவங்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிக தேவை அப்படிங்கிற இடம் பார்க்க மாட்டாங்க. அதாவது இப்போ என்ன பிரச்சனைனா, காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் வந்து ஆட்சியில் இப்போ இருக்கிறது வந்து தெலுங்கானா, இமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா. இதில் வந்து 2 மாநிலங்கள் வந்து க்ளோஸ் டு தேர்தல் வரப்போகிறது. அவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க எது பார்ப்பாங்கன்னா, புதுச்சேரியை வந்து அவங்களுடைய ஃபோர்ட்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இப்போ புதுச்சேரியில் வந்து இட் இஸ் அ டெட்லாக் சிச்சுவேஷன். ஏன்னா போன வாட்டி திமுக வந்து நிறைய சீட்டு கொடுத்தாலும் காங்கிரஸோட வின்னிங் ரேஷியோ வந்து 2 தான் இருந்தது. ஸோ அதனால் இது வந்து ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து காங்கிரஸுக்கு வந்து பாண்டிச்சேரி தான் அவங்களோட நெகோசியேஷன் பவர் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறது. ஓகே, அதை பேஸ் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க தோற்று வந்து. ஏன்னா அங்கே ஒரு வீக் டிஎம்கே வந்து ஒரு வீக் பார்ட்டின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் போன தேர்தலில் அது கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் போய் பாண்டிச்சேரி போயிட்டு வந்திருக்காரு. பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸ் தலைவரை மீட் பண்ணல. அங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மற்ற கூட்டணி கட்சி. ஸோ அதனால வந்து அங்கேயே வந்து ஒரு சலசலப்பு இருக்கிறது. அதோட கேஸ்கேடிங் இம்பாக்ட் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ அதனால இதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் அங்கேயா இல்லை அங்க இருக்கக்கூடிய 2 பேர் பாண்டிச்சேரியில் காங்கிரஸுக்கு வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க எவ்வளவு கொடுத்தா கூட அவங்க திமுக இப்போ அவரே சொன்ன மாதிரி அவங்க கிட்ட வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபிக்கு தான் வந்து இந்த ஒர்க்கர் பேஸ் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளாக வராங்க. அதனால இப்போ வந்து காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி இல்லை. காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி இல்லைன்றது பல காங்கிரஸ் தலைவர்கள் வந்து சில இடத்துல சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து திமுக வழியாக தான் நாங்கள் வின் பண்ணியிருக்கோன்ற போது வந்து காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் வந்து பாண்டிச்சேரியில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எங்களுக்கு அது வேணும் அப்படின்றதுனால அவங்க இது பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு நெகோஷியேட் பண்ணுறாங்க டிஎம்கேயோட. இப்போ அவரும் சொன்னார், வெயிட் அண்ட் வாட்ச் பிஜேபியோட என்ன டீல் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி. அதாவது நீங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே யாருக்கு என்ன இடம் அப்படின்லாம் இருந்தாலும் லார்ஜ்லி ஒரு புள்ளியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, எத்தனை இடத்துல ரெட்டலை போட்டியிடும், எத்தனை இடத்துல உதயசூரியன் போட்டியிடுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக வந்து நிற்கும். அதே போல் இவங்க அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, இது ரெண்டுமே கவனிக்கப்படுமான்னு கேட்குறேன். அப்படி ஒப்பீட்டு அளவில் அது பார்க்க வேண்டியிருக்குமா? ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த் வேற வேற, ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த் வேற வேற. டெஃபினட்டாக வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் பிஜேபிக்கு நம்பர் கொடுத்தா பிஜேபி அது ஓகே தான் சொல்லுவாங்க. திரும்ப சொல்ல நம்பர் குறைஞ்சா அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து தேசிய தலைமையை பொறுத்தவரைக்கும் வந்து, ஏன்னா அவங்க வந்து இங்கே கூட்டணி ஆட்சி கொடுக்க மாட்டாங்க அதிமுக. ஏன்னா விஜயகாந்த் ஆனா அவங்க என்டிஏ ஆட்சின்னு சொல்றதோட மீனிங் அது இல்லையா? அவங்க சொல்லுவாங்க அது கிளைம் தான். அது இப்போ நீங்க புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா என்டிஏ ஆட்சி தான். சரி, ஸோ இன்னும் வந்து ஆல்ரெடி அதிமுக தனித்து இருக்கிறது. இன்னும் அங்கே சேரும்போது வந்து இட் வில் பி இன்னும் பெரிய அலையன்ஸ் தான் புதுச்சேரி. ஸோ இங்க வரும்போது வந்து தே வில் கன்ஃபைன் டு திஸ். ஏன்னா தேசிய தலைமையை பொறுத்தவரைக்கும் வந்து அவங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்றது இருக்காங்க. ஸோ இங்க இப்போ நமக்கு இங்க என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே பார்க்குறோம், மீடியாவில் பார்க்குறோம், பியூஷ் கோயல் வராரு, எடப்பாடி அவர்கள் வீட்டில் போறாரு, பேசுறாரு, சாப்பிட்றாரு, எல்லாத்துக்கும் ஒரு வந்து டிரான்ஸ்பரன்சியா ஒரு
போட்டோ வீடியோ எல்லாம் இருக்கு. இப்ப கேசி வேணுகோபால் சந்தித்த ஒரு போட்டோவோ இல்ல அவரோ இல்ல திமுக அதுல வந்து கிரீஷோட என்ன சொல்றாருன்னா, நாங்க இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தையை தொடங்கலங்கிறார். பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கு, பேச்சுவார்த்தை குழுவோட பேசு, இது வந்து அவங்க பர்சனலா 1-on-1 மீட் பண்ணாங்க அப்படிங்கிறார் சார். அதுதான் சார், இங்கிருந்து வந்து கனிமொழி அவர்கள் போய் டெல்லியில சந்திச்சு வந்திருக்காங்க. சோ ஒரு டர்மால் நீங்க அதை இப்படி பாருங்களேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சாங்க. அந்த மாதிரியான சந்திப்புகளா அது இருக்காது? டெஃபினட்டா இருக்கலாம், நான் வந்து அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்போ வந்து ஒரு ஏன்னா முதல் சந்திப்பு வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க அறிவிக்கல, ரெண்டாவது சந்திப்பு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சாங்க. அப்படி கூட்டணிகளுக்குள்ள சில விஷயங்கள் இன்ஃபார்மலா பேசுவாங்க, சில விஷயங்கள் ஃபார்மலா ஆக்குவாங்க அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் இங்க வந்து என்ன அன்பார்ச்சுனேட்லி என்ன இருக்குன்னா, காங்கிரஸ்ல என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 3 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. பிஜேபி அந்த மாதிரி ஒரு கிளைம் கொடுக்கல, பிஜேபி வந்து சொல்லல. அது அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஒரு அவங்க கமிட்டியே 22ஆம் தேதி தான் சார் ஃபார்ம் பண்றாங்க. இல்ல இந்த 22ஆம் தேதி திமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் முன்னாடியே அமைச்சிட்டாங்க. கரெக்ட். அத வந்து அதுல யார் மெம்பர்ஸ் இருக்காங்கன்றது நமக்கு இன்னும் தெரியாது. காங்கிரஸ்ல இருக்கிற வந்து அறிவிச்சிட்டாங்களே. இல்ல இல்ல அறிவிச்சிட்டாங்க. இல்ல நான் என்ன பாயிண்ட்க்கு வரேன்னா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு அசோக் கெலாட் போல ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் கிடையாது. இல்ல அந்த அவங்களோட நெகோசியேஷன் கமிட்டில வந்து தலைவர் வந்து ராகுல் காந்தி முடிவு பண்றாரு அல்லது கார்கே முடிவு பண்றாரு. இல்ல இதெல்லாமே கூட வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிங் பாயிண்டா இருக்கு. நம்மளோட ஒருத்தர் பேசணும்னா காங்கிரஸ்ல எவ்வளவு ஆளுமைகள் இருக்காங்க சார். அவங்க இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பேச போறது இல்லையே, திமுக குழுவோட தான் பேச போறாங்க. குழு சார், அந்த குழுக்கு. ஆமா சார், அதுல என்ன பிரச்சனை சார்? இதுக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் உடைய தலைமையில வந்து மீட் பண்ணும்போது பாத்துருக்கீங்கன்னா, இந்த நெகோசியேஷன் பண்ணும்போது யாரோ ஒரு தேசிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் இப்ப போட்டு என்ன குழுவே அமைக்கலையே, அதை பத்தி கவலைப்படல நீங்க. வரும் இல்ல சார், காங்கிரஸ் கட்சியில போட்ட தலைவர்களை பத்தி நான் சொல்றேன். சோ இப்படி இருக்கறச்சு இப்போ இன்னொரு விஷயம், அவர் இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவர் சொல்லிருக்காரு. அப்படி இருக்கறச்சு நம்ம நீங்க பொதுவா ஒரு விஷயம் எடுத்து பாருங்க, ஒரு உளவுத்துறையில வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பரிமாறிக்க மாட்டாங்களா? முதலமைச்சருக்கு இந்த மாதிரி வந்து காங்கிரஸுடன் டிவிகே பேசிக் கொண்டிருக்கிறது இல்ல எடப்பாடி அவர்கள். சோ இந்த மூவ்மெண்ட் எல்லாமே தெரியும். அதனால தான் வந்து டிஎம்கே வந்து இந்த வெயிட் அண்ட் வாட்ச் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அதாவது டிவிகே சோடங்கர் வந்து நீங்க சொன்னா அவர் தான் ஆட்சியில் பங்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் சொல்றாரு, ஆட்சியில் பங்குன்னா நாட் நெசசரிலி இன் கேபினெட், அதிகாரத்துல பங்கு, வெவ்வேறு அதிகார மையங்கள் இருக்கு, அதுலலாம் பங்களிப்பு வாங்குறது அப்படின்னு உள்ளாட்சி வரைக்கும் சொல்றாங்க. அது என்னவா பேச போறாங்கிறது அகைன் அவங்க குழுவா உட்காந்து இந்த குழு பேச வேண்டியது. அப்படிதான் நமக்கு வரப்போகுது. ஸோ அங்கே அந்த சிக்கல் இருக்குன்றீங்க, பேசலாம். இல்லை இது ஒரு அம்சம் என்ன இருக்குன்னா, இப்போ வந்து இவங்க எல்லாம் எத்தனை இடங்களில் போட்டியிடுறது அப்படிங்கிற கணக்கு பார்ப்பாங்களா, எவ்வளோ இடத்துல ஜெயிக்கிறதுங்கிற இடத்துலேருந்து பார்ப்பாங்களா? அது கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியாக இருக்கலாம் அல்லது கூட்டணிக்கு போகிற கட்சியாக இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்குது, எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ காங்கிரஸுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, தாவேக்காலேருந்து விஜய் பேசுகிறார் அல்லது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் எண்ட் ரிசல்ட்டுங்கிறதையும் பார்ப்பாங்களா, இல்லை அதை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை அணுகிறாங்களா? இல்லை, அது கூட்டணிக்கு போகிறப்ப தான் நீங்கள் வந்து எந்த கூட்டணிக்கு போகணும், அங்கே போனால் எந்த கூட்டணிக்கு போனால் ஜெயிக்க முடியும், அதிக சீட்டுகளை, எது வலுவான கூட்டணியாக இருக்குது அப்படின்ற பார்வை சேரும்போது வரைக்கும் தான் அது இருக்கும். இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கு காங்கிரஸ் போனால் இங்கே இந்த 25க்கு அடிச்சுக்கிட்டு இருக்கே வேணாம், நீங்கள் அங்கே போனால் 60 கூட வாங்கிக்கலாம். அதோட மீனிங் வந்து அவங்க இங்கே தான் இருக்கிறோம், இங்கே என்ன கூடுதலாக பெறுவது அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி தான் இருக்கும். அது நீங்கள் தேமுதிகவுக்கு இப்போ இங்கே பேசியிருக்க சீட்டை விட ஒருவேளை அதிமுக கூட பேசியிருக்கலாம். ஓகே, ஆனால் அவர்கள் வந்து விண்ணப்பிலிட்டி எங்க இருக்குன்னு பார்த்து அதை நோக்கி வந்திருக்கலாம். ஓகே, அப்ப யாரா இருந்தாலுமே அப்படிதான் பார்ப்பாங்க. இப்ப கட்சிகள் வந்து எத்தனை இடங்கள்ங்கிறது ஒரு பார்ட் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய இடங்கள் என்னங்கிறது இடங்கள்ல எத்தனை நம்ம அதிகபட்ச வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து தான் போவாங்க. அடுத்த சீட்டு ஒதுக்கீடுல அந்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை வரும். முதல்ல சீட்டை எண்ணிக்கையை வாங்க, அப்புறம் தொகுதிகள், அப்புறம் நீங்க வந்து அங்க அதிமுகவுக்கு பலமான தொகுதி எங்க தலையில கட்டுறீங்க அப்படின்னு பிரச்சனை வரும். இங்க பிஜேபி பவர்ஃபுல்லா இருக்கு, அதை வந்து நீங்க கம்யூனிஸ்ட் எங்க தலையில கட்டுறீங்க அப்படின்னு வரும். அங்க வந்து திமுக அணிக்குதுன்னு அவங்க அணியில வந்து சில பேர் வந்து எங்களுக்கு இதை கொடுங்க. இப்ப கன்னியாகுமரியில போற அவங்க பிஜேபி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணும், கோயம்புத்தூர்ல கூடுதலா கேட்க முயற்சி பண்ணுவாங்க, திருப்பூர் அந்த ஏரியால. இப்ப அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும். அப்ப அவங்களை கொண்டு போய்